வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் பஞ்சபூதங்களிலும் ஊழல் செய்தது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயமென பஞ்சபூதங்களிலும் ஊழல் செய்து சாதனை படைத்த ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நாட்டு மக்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நிலத்திலே ஊழல், நில அபகரிப்பு நாடு முழுவதும் அரசின் மூலமோ அல்லது தனியார் நிறுவனங்களோ முக்கியமான இடங்களில் தேர்வு செய்யப்படும் பொழுது அந்த நிறுவனங்கள் தொடங்கப்படுவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தங்களுடைய பினாமிகள் மூலமாக ஏழை பாலை வயிற்றிலே அடிக்கின்ற விதமாக அடிமாட்டு விலைக்கு இடங்களை வாங்கி பல்லாயிரம் கோடி கொள்ளையடிப்பதுதான் உண்மை. ஜி ஸ்கொயர் நிறுவனம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையினுடைய பினாமி நிறுவனம் என்பது நாடறியும். நீர் ஊழல், சேது சமுத்திர திட்டத்திலே மிகப்பெரிய ஊழல். மத்தியிலே காங்கிரஸ் அரசிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே மத்தியிலே அங்கம் வகித்தார்கள். கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக டிஆர் பால் அவர்கள் இருந்தபொழுது சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பல்வேறு பிரச்சனைகள் இருந்த பொழுதும் அங்கே சேது சமுத்திர திட்டம், சேது பாலம் என்று வரலாற்று அறிஞர்கள் சொன்ன போதிலும் கூட, இந்துக்கள் அதை எதிர்த்த போதிலும் கூட வேண்டுமென்றே அந்த இடத்திலே சேது சமுத்திர பாலத்தை உடைத்து அதன் வழியாக கப்பல் போக்குவரத்தை கொண்டு வருவோம் என்று 4000 கோடி நிதியை ஒதுக்கினார்கள். என்ன செய்கிறார்கள் என்று ஆண்டவனுக்கே வெளிச்சம். காற்றிலே ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டிலே மத்தியிலே காங்கிரஸ் அரசிலே மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற பொழுது ஆண்டிமுத்து ராஜா தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்திலே 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டிலே 1,76,000 கோடி கொள்ளையடித்து இந்திய நாட்டுடைய மானத்தையே கப்பலேற்றிய பெருமை திமுகவே சாரும். நெருப்பிலும் ஊழல், நிலக்கரி ஊழலைத்தான் நெருப்பிலும் ஊழல் என்று சொல்கிறோம். இந்தோனேசியாவிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே 2006-11 காலகட்டத்திலே கருணாநிதி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நிலக்கரியை இறக்குமதி செய்தார்கள். அணு மின் நிலையத்திற்கு, அனல் மின் நிலையத்திற்கு மூலப்பொருளாக பயன்படுத்தக்கூடிய நிலக்கரியை, தரமில்லாத நிலக்கரியை பல்லாயிரம் ஏன் பல லட்சம் டன் இறக்குமதி செய்து பல நூறு கோடி கொள்ளையடித்த பெருமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் சாரும். ஆகாயத்திலும் ஊழல். ஆம், வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்று அறிவித்தார்களே தேர்தல் காலங்களிலே, வண்ண தொலைக்காட்சி பெட்டியை மக்களுக்கு வழங்குவதற்கு அரசின் மூலம் நிதியை ஒதுக்கி வருமானத்தை எல்லாம் தங்களுடைய சன் டிவிக்கு குடும்ப தொலைக்காட்சி மூலமாக வசூல் செய்தவர்கள். ஏன் BSNL நிறுவனத்தின் மூலமாக உலக நாடுகளெல்லாம் சேட்டலைட் சேனல்களை நிறுவி தங்களுடைய குடும்பத்திற்கு நிதியை சுருட்டிய பெருமைமிகு கட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை இந்த நேரத்திலே மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், நினைவூட்டுகிறேன். நாட்டு மக்களே, நீங்களெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஊழல் பேர்வழிகள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களிடத்தில் எடுத்திருப்பதிலே பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.